ஆரஞ்சில் ரெட் அலர்ட்னாங்க. எப்படி தயாராக இருக்கீங்களா மழைக்கு? அதெல்லாம் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியாச்சுங்க. புயல் அது இந்த மாதிரி. இது மழை சின்ன விஷயம் தானே. என்னன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. பெரிய மழையாக பெஞ்சா அந்த போக்குவரத்து ரொம்ப பாதிப்படையுது. மற்றபடி இந்த நார்மலாக நடந்து போகிறவங்க அவங்களாம் கேஷுவலாக வேலைக்கு போகிறது எல்லாமே கரெக்டாக தான் போய்க்கிருக்கு. பஸ் இல்லைனாலும் மெட்ரோ வசதி இருக்குல்ல. இப்போ ஒன்று இல்லைன்னா ஒன்று நடக்குதுல்ல. எதுவுமே எல்லா இடத்துலையுமே பாதிப்பு இருக்குது. ஆனால் எது அதோட பெட்டராக இருக்குது, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கீங்க. கண்டிப்பாக. எதுக்கு நெகட்டிவை பார்த்து பயப்படுவானே? நெகட்டிவ் வருதா அதை பாசிட்டிவாக பயன்படுத்தி போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. வேளச்சேரி பகுதியிலலாம் தண்ணி வந்து அவங்க வீட்டுக்குள்ளலாம் வருதுங்க, நாங்கள் சும்மா பெஞ்சாலே. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் என்னென்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் போடலை. அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லா இதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வருமுன் காப்பதே சிறந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் பயன்படுத்த மாட்டேங்காங்க. பாதிப்பு வந்துருச்சா, ஐயோ பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு ஏன் யோசிக்கிற? அது வர்றதுக்கு முன்னாடியே இது பண்ணணும்ல. அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் யாருமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நல்லா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் இல்லைங்க, எல்லாருமே இந்த எம்எல்ஏ யாருனாலும் எடுத்துக்கங்க. காசு வருது மக்களுக்கு கொடுக்குறதில்ல. அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்கிறான். இப்போலாம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு எம்எல்ஏ எடுத்துங்க, எத்தனையோ வீடு இருக்குது, எத்தனையோ பங்களா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க அவங்க வட்டாரத்தை சுற்றி உள்ளவங்களாம் இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க. காரணம் என்ன? மக்களுடைய வரிப்பணம் எல்லாத்தையும் வச்சு நீ வாழ்கிற. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு இளைய தளபதி விஜய் வந்தால் சூப்பராக இருக்கும். நினச்சா நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். அவர் வந்தால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அவரை மட்டும் எப்படி நம்புகிறோம்னா என்னென்னா, சினிமாக்காரன் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான். சினிமாக்காரன் தன்னை வருத்தி தான் மக்களை சந்தோஷப்பட வைக்கிறான். சரி. கருணாநிதி முதல் கொண்டு சினிமாவில் இருந்தவங்க தான். கண்டிப்பாக அவங்களாம் வந்து நல்லா பண்ணுங்கிறீங்க. அவங்களும் சினிமாவில் தான் இருந்திருக்காங்க. அவங்களும் சினிமாவில் தான் வந்திருக்காங்க. சினிமாக்காரன் பொய் சொல்ல மாட்டேன்னா அவங்கள பொய் சொல்லையா? இல்லை கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற புரியுது. என்னென்னா எல்லா இடத்துலையுமே கெட்ட விஷயம் இருக்கு நண்பா. கெட்ட விஷயத்தை எடுக்க வேணாம், நல்ல விஷயத்தை மட்டும் எடுப்போம். அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி இளைய தளபதி விஜய் வந்தார்னா நல்லாயிருக்கும். தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி நெக்ஸ்ட் தலைவர். சொல்லுங்க. இப்போ வந்து மழை வரப்போகுது. சென்னை மழைனாலே சென்னை அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத? என்ன ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இன்றைக்கெல்லாம் நாளைக்கு 20 சென்டிமீட்டர்ஸ் இன் அ டே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மழை வரும்போது சென்னை இஸ் அ சப் சீ லெவலோட கம்மியான ஹைட்டில் தான் சென்னை இருக்குது. அது எப்போவுமே தண்ணி நிற்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறாங்க 1 or 2 டேஸ்ன்றது தான் பொருட்டு. மற்றபடி சென்னை தண்ணி நிற்குமா எப்படி கொண்டதெல்லாம் செகண்டரி. தண்ணி நிற்கும். அது உடனே கிளியர் பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. அதனால தான் நல்லது. மழை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நடந்து போக செய்ய வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் செகதியாக அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதில் மெட்ரோ வர போட்டுட்ருக்காங்களா, அதனால் டிராஃபிக் ஜாம் வர, சாலையை கடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதெல்லாம் கடந்து போனால் தானே புயல் அது இதுன்னு இதெல்லாம் கடந்து போயிட்டோம். இதெல்லாம் சின்ன விஷயம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அவ்வளோதான். ஓகே. நான் இப்போ வந்து மழை கவர்மெண்ட் நல்லா வேலை செய்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அரசு வராங்க, பதவி எடுக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம குத்த சொல்லி என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்குன்னு ஒரு தண்ணி மெட்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் போட்டுட்டு. ஆமாம் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி நமக்கு பிரயோஜனமாக ஒன்று கிடைக்க போகுது இல்லையா? அந்த மெட்ரோ ஒன்று கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது. பஸ்ஸெல்லாம் அது பாட்டு போயிட்டுருக்கோம். 2 வீலர்லாம் அது பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக வேகமாக ரீச் ஆகிடுவாங்க. மெட்ரோ போட்டால் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் அடுத்த ஸ்டாப் இறங்கிடலாம். அப்படின்ற போது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? ஃப்யூச்சரில் ஒரு நல்ல எப்படி தூய்மை இந்தியா அப்படின்ற மாதிரி போகுது இல்லையா? அது நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து கார் எடுத்துகிட்டு பிரிட்ஜஸ் மேலே நிறுத்துறதுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோ பயத்தில் இருக்காங்க மக்கள். அது எப்படி பார்க்குறீங்க? அது பேசிக்காக சொசைட்டல் இம்பேக்ட். அது ஒரு ஹைப். மழைக்கு ஹைப் படம் மாதிரி. மழைக்கு ஹைப்புன்றதை விட மழையால் தங்களோட லைஃப் ஸ்டைலை ஹைப் பண்ணி காட்டுறது. அந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம். பார்க்கிங் இருக்கவனே நிறுத்துறதா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்கிட்டயும் கார் இருக்குது, நானும் நிறுத்துவேன் பிடிச்சின்ற மாதிரி அந்த லெவலில் போயிட்டு இது கைண்ட் ஆஃப் மேனியாசம். ஸோ இப்போ வந்து மழைக்கு நல்லா கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க நினைக்கிறீங்களா? போன வாட்டி ஒரு நாள் மட்டும் பெய்ஞ்சுது. அந்த மழையில் நிறைய தண்ணி இருந்துச்சு. அது கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது நீங்கள்? அதுக்கப்புறம் இந்த வாட்டி பெட்டர், மச் பெட்டர். முன்னாடி மாதிரி இல்லை. அந்த 2016 வந்த மாதிரி அந்த ஒரு
2015லேயே நல்ல பயங்கரமான இனண்டேஷன். இப்போ பரவாயில்ல. இந்த தண்ணி திறந்து விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தண்ணி திறந்து விட்டால் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் செம்மரம்பாக்கம் அந்த இதெல்லாம் திறந்து விட்டால் ரெட் ஏரிலாம் கண்டிப்பாக தண்ணி வரும். அது எப்படி ட்ரெயின் அவுட் பண்ணுறாங்கன்றது தான் ஃபேக்டரு. அந்த வகையில் இந்த கவர்மெண்ட் இஸ் பிட் பெட்டர். ஸோ மக்கள் பயப்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓகே மழை தானே வரணும் பார்த்துக்கலாம்? ப்ரிகாஷியஸாக இருக்கணும். பயப்படுறது வேறு, ப்ரிகாஷியஸாக இருக்கிறது வேறு. பயந்தான் என்ன சொல்யூஷன்னு தெரியாது. ப்ரிகாஷியஸாக இருந்தால் ஹேண்டில் பண்ணலாம். ஆல்ரெடி மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் மழை வராமல் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட டிராஸ்டிக் சேஞ்ச். இப்போது சில நாட்களாக தனியார் வானிலை நிலவரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. தமிழ் மாதிரி பிரதீப் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் நேற்று கூட ஜீ தமிழ் ஒருத்தர் வந்தார், ரிட்டையர்டு அவர். இப்போ அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்ற போது தான் கவர்மெண்ட் ப்ரெடிக்ஷனை வந்து ஃபோர்கோ பண்ணி ப்ரைவேட்டில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆகிடுச்சு. இப்போது கவர்மெண்ட் டாக்டர்ஸை விட ப்ரைவேட் டாக்டர்ஸ் பெட்டர்னு சில விஷயத்த சொல்லுவாங்க. அதில் இவங்க கொஞ்சம் உண்மையாக சொல்லுவாங்க. அதில் நேற்று சொன்னார் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி பெரிய மழைலாம் இருக்காது, ஆனால் மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்குது. காஷியஸாக இருந்தால் நோ இஷ்யூஸ். தேங்க்யூ. ரெகுலராக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் வேலைக்கு போகிறவங்க போய் தானே ஆகணும். அது ஒரு கஷ்டம் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலான்றீங்களா? எல்லாத்தையும் எப்படி கொடுப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்? அது சாஃப்ட்வேர் தானே கொடுக்க முடியும், ப்ரொடக்ஷன் வேல்யூவில் இருக்கிறவங்க பண்ண முடியாது. சரி, நான் இப்போ எப்படி பார்க்குறீங்க, மழையெல்லாம் எப்படி இருக்குது? முன்னாடி விட இப்போ மழை தேங்குறது கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த கூட தான் நிற்கிது தண்ணி. பாருங்கள், இதை ஷூட் பண்ணி போடுங்க லைவ். எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது சார். பிரச்சனையே மழை அதிகமாக இருக்குது. தண்ணி போகிறக்கு இடம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, கால்வாய் இருந்தால் தானே போகும். எங்கேயுமே கால்வாய் கிடையாது எனக்கு கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இல்லை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வேணாம், அதை வச்சுட்டு நீங்கள் அந்த கடைசியிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வாங்க, எங்கே கால்வாயில் இருக்குன்னு பாருங்கள், எப்படி தண்ணி போகும். இவ்வளோ மழை எதிர்பார்க்கவே முடியல. நான் ஒரு வருஷமும் அதிகமாகிட்டே போகுது மழை. அது எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ வந்து வேளச்சேரியில் இருக்கிறவங்க கார் எடுத்து பிரிட்ஜ் மண் எடுத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம் சார், எல்லாம் அதில் தாழ்வு பகுதி ரொம்ப குழின்னு சொல்கிறது. எப்படி ஹைட் பண்ணி வீடு கட்டினா பிரச்சனை இல்லை. இப்போ குழியில் வீடு கட்டினா தண்ணி உள்ளுக்குள்ள தான் வரும். வழியே இல்லை. நீங்கள் எந்த ஏரியானா உங்கள் ஏரியாவில் எப்படி தண்ணி நிற்கும்? தண்ணி எல்லா இடத்துலையும் சார் நிற்கிது. எங்கள் ஏரியாவிலேயும் தான் தண்ணி நிற்கிது. சென்னை ஃபுல்லாக அப்படி தான் சார். இது எனக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா நான் போயிட்டு வரது? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம் தான். இதை பாருங்கள், சேறு சகதியாக தான் இருக்குது. இப்போ ஷூ போட முடியாது, நார்மலாக எதுவுமே போட முடியாது. பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் கஜன்னு இது. ஓரளவுக்கு ஆஃபீஸ் ரொம்ப நல்ல பேண்ட் ஷர்ட் போட முடியல. ஆக்சுவலாக என்ன போட்டாலும் வேஸ்ட்டு தான். காலி நனைஞ்சு காலியாக இருக்குது. பேண்ட் எல்லாமே காலி தான். கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பெட்டர்னா எப்படி சொல்கிறது, அது கவர்மெண்ட் தான் கேட்கணும். நம்ம என்ன சொல்கிறது, பப்ளிக். நன்றி. பேட்டரி இல்லை. நான் சொல்லுங்கண்ணா, மழை வரப்போது எப்படி தயாராக இருக்கீங்க? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த போர்காஸ்ட்லாம் நம்மளுக்கு பிஃபோராக கொடுத்துட்டாங்க. ஸோ அதைப்படி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு மழை கொட்டி தீர்த்துருது, திடீர்னு பார்த்தா மழையே வர மாட்டேங்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன சொல்கிறது, அது கிளைமேட் சேஞ்சு, அதை வந்து 100% கணிக்க முடியாது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு முன்னாடியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக மழை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா சேஃப்டி ப்ரிகாஷனோட கரெக்டாக இருக்கிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு காரை மேலே விட்டுறாங்க, சம்டைம்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே விடுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இது அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சு. ஸோ மேபி இம்பார்ட்டன்ட் கால் வரலாம், மேபி அது கூட வைக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தண்ணியில் நிற்கிதா, எப்படி கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்கு நடக்குது. மேபி இங்கே அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் மேபி சில இடத்துல தண்ணி நிற்கும். மெஜாரிட்டி இடத்துல தண்ணி இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கு நடக்கிற இடத்துல மேபி அது மாதிரி இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக மழைக்கு கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கு. ஆமாம், எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே அவேர்னஸாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், தேங்க்யூ.